ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய பொள்ளாச்சிக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் போகக்கூடிய இடைப்பட்ட இடத்துல ஒரு வில்லேஜமாக இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு கோழிப்பண்ணையில் ஒரு வாலிபருக்கு நடந்த திகில் மற்றும் அமானுஷ்ய நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சல் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிருங்க. நம்ம ஷோக்குள்ளே போலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய பொள்ளாச்சியிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அழகிய கிராமத்தில் 2005ஆம் காலகட்டத்தில் நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது அல்லிமுத்து அப்படிங்கிற நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த அல்லிமுத்து அப்படிங்கிறவருடைய சொந்த ஊர் திண்டுக்கல்லுங்க. ஆனால் 2003ஆம் காலகட்டத்திலேயே அவருடைய அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற டிகிரியை முடிச்சிட்டாருங்க. அதற்கடுத்து அதற்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்து அப்போதைக்கு ஒரு கோழிப்பண்ணையில் போய் வேலை செய்கிறாருங்க. 2003ஆம் காலகட்டத்திலிருந்து 2005ஆம் காலகட்டம் வரைக்கும் திண்டுக்கல்லுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கோழிப்பண்ணையில் சூப்பர்வைசர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாருங்க. கிட்டத்தட்ட 2 வருடங்கள்லேயே அந்த கோழிப்பண்ணையை பற்றி ஓரளவுக்கு முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டாருங்க. அதற்கடுத்தும் இவருடைய சின்சியாரிட்டியை பார்த்து ஏற்கனவே முதல் முறை இன்டர்வியூக்கு போகும்போது என்ன சேலரி கொடுத்தாங்களோ அதே சேலரியில் தாங்க 2 வருடம் அந்த கோழிப்பண்ணை ஆட்கள் வச்சிருக்காங்க. அப்போது நம்முடைய குடும்பத்தை மேம்படுத்தி கொண்டு வரணும், அதே மாதிரி கோழிப்பண்ணையை பற்றி முழுசும் தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம மேனேஜர் வேலைக்கும் கூட அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து பேப்பரில் தேட ஆரம்பிக்கிறாருங்க. அந்த டைமில் தான் பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் போகக்கூடிய இடைப்பட்ட இடத்துல ஒரு பெரிய பிராண்டட் கோழிப்பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் வேலைக்காக ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் மூலியமாக தெரிஞ்சுக்கிறாருங்க. இதை பார்த்த உடனே அந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறாருங்க. உடனே இவரை இன்டர்வியூக்கு அழைச்ச காரணத்தினால இன்டர்வியூலையும் செலக்ட் ஆகிறாருங்க. அப்போது பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய அந்த பெரிய பிராண்டட் கோழிப்பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் போஸ்டிங் இவருக்கு வருதுங்க. சம்பளமும் இவர் நினைச்ச மாதிரி அதிகமாக இருந்த காரணத்தினால சரி நம்மளுடைய சொந்த ஊர்லேருந்து பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய அந்த பண்ணையிலேயே போய் தங்கி வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாருங்க. அதற்கு முக்கிய காரணம் பாப்புலர் பிராண்டாக இருக்கக்கூடிய அந்த கோழிப்பண்ணையில் மேனேஜர் போஸ்டிங் போகக்கூடிய இவருக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடே கொடுத்துருக்காங்க, நல்லா சொகுசா. அந்த பண்ணைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய வீட்டிலேயே போய் தங்கி நல்லா ஜாலியாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாருங்க. அங்கே போய் கிட்டத்தட்ட 3 மாத 4 மாத காலகட்டங்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அந்த கோழிப்பண்ணையை நல்லா பராமரித்து வந்துட்டு இருக்காருங்க. அதே மாதிரி அந்த பாப்புலர் பிராண்ட் இந்த அல்லிமுத்து அப்படிங்கிற இவருடைய வேலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்ட்டையும் கொடுத்துட்டு இருக்காங்க. சந்தோஷமாக போயிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தினுடைய பொருளாதாரமும் மேலோங்கி இருந்த காரணத்தினால நல்லா என்ஜாய் பண்ணி வேலையை பார்க்க ஆரம்பிச்சாருங்க. கிட்டத்தட்ட 6 மாத காலகட்டம் கழிச்சு அதே கோழிப்பண்ணையில் இன்னொரு 2 வேகன்சி வருதுங்க. அந்த வேகன்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆல்ரெடி இருந்த பழைய சூப்பர்வைசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு போன காரணத்தினால அந்த இடத்திற்கு 2 பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்த காரணத்தினால இந்த அல்லிமுத்து ஒரு பிளான் பண்ணுறாருங்க. அது என்ன பிளான் அப்படின்னு சொல்லி பார்த்தா திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருங்க கல்லூரியில் படித்தவங்க, அவங்கள கூப்பிட்டு வந்து இந்த சூப்பர்வைசர் வேலைக்கு வச்சிட்டோம் அப்படின்னா 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய காரணத்தினால என்ஜாய் பண்ணலாம், விடுமுறை நாட்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல எல்லாம் போய் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அந்த 2 பேர்த்த இவருடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இன்டர்வியூ கூப்பிடுறாருங்க. இன்டர்வியூ கூப்பிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் போஸ்டிங் அப்படிங்கிற காரணத்தினால அந்த 2 நண்பர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் போஸ்டிங்கை இவருடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி கொடுக்குறாருங்க. அந்த லோக்கல் 2 ஃப்ரெண்ட்ஸும் இங்கே வந்த காரணத்தினால 3 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அந்த சூப்பர்வைசருக்கு அந்த பாப்புலர் பிராண்ட் இருக்கக்கூடிய கோழிப்பண்ணை பக்கத்திலேயே தனியாக ரூம் கொடுத்தாலும் கூட இந்த மேனேஜர் அறையில் தாங்க அல்லிமுத்தோட தான் 2 பேரும் தங்குவாங்க. நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிற காரணத்தினால அல்லிமுத்துவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்த விட்டுட்டாருங்க. அதே மாதிரி அந்த கோழிப்பண்ணை நார்மல் கோழிப்பண்ணையெல்லாம் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 ஏக்கர் 8 ஏக்கரில் பரந்த நிலப்பரப்பு கொண்டதுங்க, வெள்ளாமை விளையக்கூடிய பூமி. ஆனால் அந்த 7 ஏக்கர் முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஏக்கருக்கு பண்ணை தாங்க அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி 3-4 ஏக்கரில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய இந்த கோழிப்பண்ணைக்கு 5 குடும்பங்கள் தங்குற மாதிரி, தங்கி வேலை செய்கிற மாதிரி வீடுகளும் கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த 5 வீடுகளில் 3 குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்கி இருக்காங்க குடும்பத்தோடு. மகன் அப்புறம் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபேமிலி இருக்காங்க. அது போக 2 சூப்பர்வைசர், அப்புறம் இந்த அல்லிமுத்து மேனேஜர் எல்லாரும் இருந்தாங்க. இத்தனை பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டியும் இருக்கிறாருங்க. இவ்வளவு பெரிய பாப்புலர் பிராண்டாக இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வந்துட்டோம், இனி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்டன் மகன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பரத் இப்படி டெவலப் ஆவார் கோழிப்பண்ணையில் போய் மேனேஜரா. அதே மாதிரி இவர் எதிர்காலத்தை நினச்சி சந்தோஷமாக தான் இருந்திருக்காரு. மாதத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து செக் பண்ணிட்டு போவாங்க. அப்படியே வந்தாலும் கூட அல்லிமுத்து வந்து பார்த்தீங்கன்னா திட்ட மாட்டாங்க. ஏன்னா இவர் எல்லா வேலையும் கரெக்டாக பார்க்கக்கூடிய காரணத்தினால அந்த 3 குடும்பங்களை வச்சு அந்த கோழிப்பண்ணையை நல்ல ப்ரொடக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி கொடுத்த காரணத்தினால டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ்லேயே இவருக்கு பழக்கம் இருக்குங்க. அதனால் அந்த ஃபீல்ட் ஆஃபீஸர் சும்மா பேருக்கு தாங்க வந்துட்டு போவாங்க. அல்லிமுத்து சொல்வது தான் அங்கே சட்டம். அந்த ஒட்டுமொத்த கோழிப்பண்ணையும் அல்லிமுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் மாதிரி செயல்பட்டு இருந்திருக்காருங்க. அந்த 2 நண்பர்கள் சூப்பர்வைஸாக வந்தாங்கல்ல, வந்த பிறகு இந்த 3 பேரும் சேர்ந்து வீக்கெண்ட் டைமில் நைட்டு ஒரு 8 மணி 9 மணி ஆச்சுன்னா போதுங்க, பண்ணையிலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 7 ஏக்கர் பரப்பளவு கொண்ட வெள்ளாமை பூமின்னு சொன்னேன். வெள்ளாமை எல்லாம் பண்ணாத காரணத்தினால முட்டி அளவுக்கு வந்து புட்கள் அடர்ந்து போயிருக்குங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எம்டி லேண்ட் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க ட்ரிங்க்ஸ் அடிப்பதற்காக வீக்கெண்ட் டைம் கரெக்டாக சனிக்கிழமை இரவு இந்த 3 பேரும் அந்த இடத்துக்கு போய் தேவையான ட்ரிங்க்ஸை வாங்கிட்டு வந்து பண்ணையில் இருக்கக்கூடிய 2 கோழிகள் எடுத்து போய் தந்தூரி சிக்கன் மாதிரி நெருப்பில் வாட்டி சாப்பிடுவது வழக்கங்க. அல்லிமுத்து தான் ஓனர் மாதிரி செயல்படக்கூடிய காரணத்தினால அந்த 3 ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா அல்லிமுத்து சொல்வதை கண்டுக்க மாட்டாங்க. அவர் தான் மேனேஜர் அப்படிங்கிற காரணத்தினால இதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. 2005ஆம் காலகட்டம் ஒரு நாள் அதே மாதிரி வீக்கெண்ட் வந்துருக்குங்க. அந்த வீக்கெண்ட் டைமில் மதிய டைம்லேயே போய் தேவையான சரக்கெல்லாம் அந்த சூப்பர்வைசரில் ஒரு பையன் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நைட்டு ஒரு 10 மணி டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கோழி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணையிலேருந்து ஒரு பெரிய 2.5 கிலோ சைஸ் இருக்கக்கூடிய ஒரு கோழியை எடுத்து அந்த குடும்பங்கள் 3 குடும்பங்கள் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட நல்லா உரிச்சு மசால் மாதிரி தடவை சொல்லியிருக்காருங்க. மசால் அப்படின்னா கடையில் இருக்கக்கூடிய அந்த சக்தி மசாலா மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் தடவி அப்படியே எடுத்துகிட்டு போய் கம்பி வச்சு நெருப்பை மூட்டி விட்டு தந்தூரி சிக்கன் மாதிரி சாப்பிடுவதாங்க இவங்க எப்போதுமே பண்ணுவாங்க. அன்றைய நாளும் ஒரு கோழி எடுத்து உரிச்சு மசாலெலாம் தடவிட்டு நேராக வந்து அந்த எம்டி லேண்ட் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு போகிறாங்க 3 பேரும். அங்கே போயிட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சு அடித்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அந்த எடுத்துகிட்டு போன கோழியை ஒரு கம்பியை வச்சு கட்டி நெருப்பை வந்து சருகை போட்டு மூட்டி விட்டு வாட்டுறாங்க தந்தூரி சிக்கன் மாதிரி. இந்த அல்லிமுத்து அப்படிங்கிற இந்த நபருக்கு அந்த கோழி வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பில் எரியும் போது ஒரு வாடை வரும்ல, அது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அந்த வாடை வந்து சுத்தமாக பிடிக்காதுங்க. சரி, அது நல்லா வேகிட்டுட்டா நம்ம கொஞ்சம் தள்ளி போய் உட்காரலாம், எனக்கு இந்த வாடை பிடிக்க மாட்டேங்குது அப்படி சொன்ன காரணத்தினால அந்த கோழி எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து ஒரு 10 மீட்டர் தள்ளி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து ட்ரிங்க்ஸ் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சமீப காலமாக நிறைய பேர்த்துக்கு சூழல், ஒர்க் டென்ஷன், ஒர்க் ப்ரெஷர் காரணத்தினால முடி கொட்டுதல், முடி வளர்வதில் சிக்கல், பொடுகு, இளம் வயது நரை, இளம் வயதில் வழுக்கை போன்ற முடி சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, முற்றிலும் இயற்கை முறையில் தயாரிக்கக்கூடிய இந்த சிவா ஹெர்பல் ஹேர் ஆயில். இது செம்பருத்தி, மருதாணி, நெல்லிக்காய், வெட்டிவேர், சின்ன வெங்காயம் போன்ற இயற்கை சம்பந்தப்பட்ட மூலிகைகளை வச்சு தயாரிக்கப்பட்ட ஆயிலுங்க. கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு மேலே R&D பண்ணி சொந்த உபயோகத்திற்காக பயன்படுத்தி இப்போது உங்களுக்காக வந்திருக்கு. இதை தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்கள் குறுகிய காலத்திலேயே நல்ல ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். இந்த சிவா ஹெர்பல் ஹேர் ஆயில் 3 குவான்டிட்டியில் வருதுங்க. 100 ml 199, 200 ml 399, 500 ml 799க்கு கிடைக்குது. ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் கொரியர் மூலியமாக ஈஸியாக இதை வாங்கிக்கலாம். இந்த இயற்கையான ஹெர்பல் ஹேர் ஆயிலை வாங்குறதுக்கு கீழே டிஸ்பிளே இருக்கக்கூடிய 2 மொபைல் நம்பர் கொடுத்துருப்பேன். அதில் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் மட்டும் போதும். நம்ம சேனல் ஃபாலோவர்ஸுக்கு ஸ்பெஷலாக சிவா இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கொரியர் சார்ஜஸ் உங்களுக்கு முற்றிலும் ஃப்ரீ. இதை ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய 3 காரணங்கள் இருக்குது. முழுவதும் இயற்கை முறையில் தயாரிக்கக்கூடிய ஹெர்பல் ஹேர் ஆயில். ஸோ அதனால் எந்தவித சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. சின்னவங்க முதல் பெரியவங்க வரை தாராளமாக பயன்படுத்தலாம். தொடர்ந்து பயன்படுத்தினா கண்டிப்பாக ஒரு சில வாரங்கள்லேயே இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கலாம். ஸோ மறக்காமல் இந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலை வாங்க. டிஸ்பிளே இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நைட்டு ஒரு 10:30 மணி 11 மணி ஆயிடுச்சுங்க. அது வரைக்கும் கோழி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பில் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இவங்களும் ஓரளவுக்கு குடிச்சிட்டாங்க, குடிச்சு அரை போதை ஆயிடுச்சு. அந்த டைமில் தான் 3 பேர்த்துக்கு நடந்தது ஒரு பெரிய அதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த அல்லிமுத்து எந்திரிச்சு போய் அந்த கோழி வெந்திருக்குண்டா எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்ச நொடியே தாங்க அடுத்த செகண்ட்லேயே அந்த தந்தூரி சிக்கன் எரிஞ்சிருக்கக்கூடிய அந்த பகுதியில் டக்குன்னு எது வந்துச்சுன்னே தெரியலங்க. உருவமா மிருகமானே தெரியல. வெந்துட்டு இருந்த சிக்கனை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கவ்விட்டு சடன்னு அந்த காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முட்டி அளவுக்கு புள்ளி இருந்த காரணத்தினால என்ன நடந்துச்சு அப்படின்னே தெரியலங்க. அந்த மிருகமா உருவமானே தெரியல. உடனே வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரும் எந்திரிச்சு போய் அந்த பக்கத்தில் பார்க்கறதுக்குள்ள முழு சிக்கனை வந்து பார்த்தீங்கன்னா கவ்விட்டு அது போயிருச்சுங்க. அப்போது பயந்து போயிருந்தாலும் கூட கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்லிமுத்து ஒன்று யோசிக்கிறாருங்க. அது வெள்ளாமை பூமி அப்படிங்கிற காரணத்தினால குள்ள நதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோழிகளை பிடிப்பதற்கு அடிக்கடி வரும்.
அதில் ஏதோ ஒரு குள்ள நெறி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு மூட்டி அந்த கோழியினுடைய வாடையை வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து பிடிச்சிட்டு போயிருச்சாரு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இன்னொரு சூப்பர்வைசரை கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கோழி போய் பிடிச்சிட்டு வாடா, நம்ம சாப்பிட்டுட்டு தான் போகிறோம், இன்னைக்கு வந்து சாப்பாடு வேறு நம்ம சமையல் செய்யலை அப்படின்னு சொன்ன காரணத்தினால நேராக பண்ணைக்கு போகிறாருங்க. 3 பேரில் ஒருத்தர் மட்டும் பண்ணையில் போய் ஒரு கோழியை பிடிச்சிட்டு வர்றதுக்குள்ளே 2 பேரும் குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம் நடந்தது இன்னும் ஒரு பெரிய ஷாக்குங்க. அந்த 2 பேரில் அல்லிமுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மப்பு ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிக்கிட்டே இருக்காருங்க. இப்படி இருக்கும்போது ஒரு 10 நிமிடத்தில் மறுபடியும் இன்னொரு ஷாக் நடக்குதுங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த எம்டி லேண்டில் உட்காந்து இவங்க தண்ணி அடிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு 20 மீட்டர் தள்ளி அந்த புட்கள் மாதிரி இருக்குன்னு சொல்லல, அந்த புதர் மாதிரி இருக்கக்கூடிய சைடில் ஒரு லேடி நிற்கிறாங்க. அந்த லேடியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்லிமுத்து டக்குன்னு பார்த்துறாருங்க. அப்போது அல்லிமுத்துக்கு என்ன தோணிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வேலையாட்கள் 3 குடும்பங்கள் வந்து தங்கியிருக்காங்கல்ல, அந்த 3 குடும்பங்களில் 20 வயது இருக்கக்கூடிய சொர்ணா அப்படிங்கிற ஒரு பெண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காங்க. அந்த குடும்பத்தினுடைய பெண்மணி கல்யாணம் ஆகலை. அந்த பெண் மேலே இவருக்கு ஒரு அஃபெக்ஷனுங்க. அதே நேரத்தில் அந்த சொர்ணா அப்படிங்கிற பெண் இந்த அல்லிமுத்துவை சின்சியராக காதலிச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது நம்மளை சொர்ணா தான் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கிட்ட சொல்லாமையே எந்திரிச்சு அந்த பெண் நிற்கக்கூடிய அந்த புட்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாருங்க. பக்கத்தில் நெருங்கி போகவே அந்த பெண்ணை காணுங்க. அங்கே போய் நின்று சொர்ணா சொர்ணா அப்படி சொல்லி சத்தம் போடும்போது எந்தவித பதிலும் இல்லைங்க. சுற்றி முற்றி பார்த்துட்டு மறுபடியும் நண்பன் இருந்த இடத்துக்கே வந்துட்டாருங்க. யாரடா போய் தேடுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லடா சொர்ணா வந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் அங்கே போய் பார்த்தா காணோம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சிரிக்கிறாருங்க. இன்னொரு நபர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா போதை அதிகமாயிடுச்சு, அந்த பொண்ணையே நினச்சிருக்கனால தான் அந்த பொண்ணு வந்து நின்ன மாதிரி எனக்கு தோணிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க. ஆனால் இவருக்கு அவ்வளவு போதை இருந்தாலும் கூட ஸ்டடியாக தாங்க இருந்திருக்காரு. பெண்ணினுடைய உருவத்தில் முட்கள் மறக்கக்கூடிய பகுதியில் நின்ன அந்த உருவத்தை பார்த்துருக்காரு. மறுபடியும் பக்கத்தில் போய் பார்க்கும்போது காணாமல் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடு சரி நண்பன் சொல்றதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரிங்க்ஸ் அடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. இன்னொரு கோழியை பிடிச்சிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு போன அந்த நண்பனும் வந்து பார்த்தீங்கன்னா கோழியை பிடிச்சிட்டு உரிச்சிட்டு வந்துட்டாருங்க. வந்துட்டு அந்த மசாலாவை தடவி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு மூட்டி தந்தூரி சிக்கன் மாதிரி செஞ்சுட்டு இருக்கிற ட்ரிங்க்ஸை அடிச்சிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சுங்க, தோராயமாக மணி 11:30 மணி இருக்குங்க. அப்போது திடீர்னு இந்த 3 பேர்த்துக்கும் மறுபடியும் ஒரு பெரிய ஷாக். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏற்கனவே ஒரு பெண் மாதிரி உருவம் அல்லிமுத்துக்கு தென்படுச்சல, அந்த இடத்துல இருந்தே முத்து அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கூப்பிடுறாங்க. இது அல்லிமுத்துக்கு மட்டும் இல்லைங்க, 3 பேர்த்துக்கும் கேட்டிருக்கு. இப்படி முத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக கூப்பிடுவது அந்த 20 வயது இருக்கக்கூடிய சொர்ணா அப்படிங்கிற பெண் மட்டும் தான் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி அந்த பெண்ணினுடைய குரல் தாங்க கேட்டிருக்கு. உடனே டி நீ நினைச்சது சரிதான்டா, அந்த பொண்ணு தான் நிற்க மாட்டேங்குது போடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 சூப்பர்வைசர்களும் சொல்றாங்க. உடனே அல்லிமுத்து எந்திரிச்சு நேராக அந்த குரல் கேட்ட அந்த புட்கள் இருக்கக்கூடிய பகுதிக்குள்ள நடந்து போறாருங்க. இவர் நினைச்ச மாதிரியே ஏற்கனவே அந்த உருவம் வந்து நின்றுட்டு இருந்த அந்த இடத்துல இருந்து மறுபடியும் ஒரு 5 மீட்டர் தள்ளி தான் அந்த புதர்கள் சைடு தாங்க அந்த சொர்ணா அப்படிங்கிற பெண் நிற்கிறாங்க. பக்கத்தில் நெருங்கி போய் என்ன சொர்ணா இந்நேரத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இல்லை உன்னை பார்க்க தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெட்கத்தோடு சிரிச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே அல்லிமுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே குஷி ஆயிட்டாருங்க. இவர் வந்து அந்த பெண்ணை லவ் பண்ணலீங்க, அஃபெக்ஷனில் தான் இருக்காரு. அந்த பெண்ணை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடலாம் நினைச்சிருக்காரு. ஆனால் அந்த பெண் இவரை வந்து சின்சியராக லவ் பண்ணிட்டு இருக்குங்க. அது அவருக்கும் தெரியும். இப்படி இருக்கும்போது இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே வேற வந்துட்டா அவங்களுடைய குடும்பம்லாம் தூங்கிட்டு இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு சொர்ணா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நெருங்கி போறாருங்க. அந்த டைமில் அங்கே நின்று சிரிச்சு பேசின அந்த பெண் நேராக ஆப்போசிட் இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஏரியா முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புட்கள் தாங்க இருக்கும் முட்டி அளவுக்கு. அந்த புல் சைடு அந்த பெண் நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு சொர்ணா சொர்ணா அப்படின்னு சொல்லிட்டு போதையில் அல்லிமுத்தும் போயிட்டு இருக்காருங்க. சொர்ணாவை பொறுத்தளவு அல்லிமுத்துவை முத்து அப்படின்னு தாங்க கூப்பிடும், அதனால தான் முத்து அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கு. ஏற்கனவே அந்த பெண்ணை பார்த்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 20 மீட்டர் 30 மீட்டர் ஃபுல்லாக அந்த காட்டுக்குள்ளேயே கூட்டிகிட்டு போயிடுச்சுங்க அந்த பெண். அதற்கு பிறகு எங்கடி போகிற என்னால் வர முடியல, நில்லு சொர்ணா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாருங்க. அப்போதும் அந்த பெண் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் நேராக அந்த காட்டுக்குள்ளேயே போகுதுங்க. அதற்கு பிறகு அல்லிமுத்து இனிமேல் நான் வரமாட்டேன், இங்கேயே நின்னாதான் என்ன வருவேன் அப்படின்னு சொன்ன காரணத்தினால டக்குன்னு அந்த பெண் அப்படியே நின்றுச்சுங்க. முன்னாடி நடந்து போயிட்டு இருந்த பெண் அப்படியே யூடிஎல் நடிச்சு அல்லிமுத்துவை நேருக்கு நேர் பார்த்த உடனே அல்லிமுத்து தன்னுடைய வாழ்நாளில் பார்க்கவே முடியாத காட்சி அப்படின்னு சொல்லலாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இவர் நினைச்ச மாதிரி அது தன்னுடைய காதலியான சொர்ணா கிடையாதுங்க. அந்த பெண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயது 21 வயதாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்பு முழுவதும் அப்படியே வெளிரி போய் வெள்ளை அடிச்ச மாதிரி இருக்குதுங்க முகம் மற்றும் உடல். அதே நேரத்தில் அந்த பெண் தாவணி பாவாடை தாங்க போட்டிருக்குது. இந்த சொர்ணா அப்படிங்கிற பெண்ணும் பெரும்பாலும் தாவணி பாவாடை தான் போடும். சொர்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வைக்கிறதுக்காக தான் அந்த உருவத்தில் மாதிரி இப்படி கூட்டிகிட்டு போயிருக்காட்டுங்க. அந்த உருவத்தை பார்த்து முகமெல்லாம் வெளிரி போயிருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணினுடைய உடல் முழுவதும் அப்படியே கிணத்துக்குள்ளேயோ அல்லது ஆற்றுக்குள்ளேயோ குளிச்சு எடுத்துருச்சு அப்படி சரசரன் தண்ணியாக ஒழுகும். அந்த மாதிரி முழுவதும் தண்ணிங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே இது சொர்ணா கிடையாது வேற யாரோ அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சிட்டாருங்க இந்த அல்லிமுத்து. கத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தரை அடிச்சுக்கிட்ட அந்த பெண் வந்து டக்குன்னு அல்லிமுத்து பக்கத்தில் வந்தது தாங்க. அதுக்கடுத்து என்ன நடச்சு அப்படியே தெரியலீங்க. அல்லிமுத்து வந்து கீழே விழுந்துட்டாரு. அந்த குடிச்சிட்டு இருந்த 2 சூப்பர்வைசர் நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா நம்முடைய நண்பனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. புட்கள் வந்து பார்த்தீங்கன்னா முட்டி அளவுக்கு இருந்த காரணத்தினால எங்கேயும் தேடியும் அல்லிமுத்துவா காணுங்க. கடைசியாக பண்ணைக்கு போய் அங்கே தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கேயும் இல்லைங்க.
அதற்கடுத்து நண்பனுக்கு என்னவோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 குடும்பங்களை எழுப்புறாங்க இந்த 2 சூப்பர்வைசர்களும். அப்படி எழுப்பும்போது அந்த 3 குடும்பங்கள் இருக்கக்கூடிய சுர்ணா அப்படிங்கிற பெண்ணும் தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு வர்றாங்க. அந்த பெண்ணை பார்த்த உடனே உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. முத்து வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனது சொர்ணா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் இவங்களுக்கே கேட்டுச்சு. ஆனால் அந்த பெண் இங்கே தூங்கிட்டு வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வருது. அப்போது இதெல்லாம் காமிச்சிக்க வேண்டாம், அவங்க அந்த பெண்ணினுடைய அப்பா அம்மாலாம் இருக்காங்க. இப்படி தண்ணி அடித்தோம், மேனேஜர் எங்கேயும் நடந்து போனார், காணோம் அப்படி சொன்ன உடனே டார்ச் லைட் எடுத்துட்டு அந்த ஏரியா முழுவதும் எல்லாரும் அந்த 3 குடும்பங்களும் சுற்றி தேடி பார்க்குறாங்க. தேடி பார்க்கும்போது ஒரு 10 கிலோ இடத்துல அல்லிமுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கம் போட்டு நிலையில் கிடக்கிறாருங்க. அதற்கடுத்து அந்த குடும்பங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து நேராக தூக்கிட்டு வந்து அந்த மேனேஜர் அறையில் அல்லிமுத்தினுடைய பெட்டில் போடுறாங்க. பெட்டில் கொண்டு வந்து போட்ட பிறகும் அல்லிமுத்துக்கு சுயநினைவே இல்லைங்க. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை தெளிச்சு எழுப்பும்போது முடிக்கிறாருங்க. ஆனால் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு, திருன்னு முடிக்கிறாரு. அதே நேரத்தில் சொன்னா அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கடுத்து ஒன்றும் இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போங்க, தண்ணி கொஞ்சம் அதிகமாக அடிச்சிருக்கான், நாங்களே பார்த்துக்குறோம், காலையில் எந்திரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால அந்த 3 குடும்பங்களும் போயிட்டாங்க. அப்படி போனவங்களில் அந்த சொர்ணா அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கு மட்டும் மனசு கேட்கலிங்க. 1 மணி நேரம் கழிச்சு அவங்களுடைய அப்பா அம்மா தூங்கின பிறகு தெரியாமல் வந்து கதவை திறந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்கு மறுபடியும் வருதுங்க. என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் முன்னாடி சத்தம் போட்டு கத்துதுங்க. அப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 நண்பர்கள் நீ தான் கூப்பிட்ட பின்னாடி போனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிங்க, ஏன்னா சொன்னால் அந்த பொண்ணும் பயந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சுதாரிச்சுக்கிட்ட அந்த சொர்ணா அப்படிங்கிற பெண் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வீட்டிலிருந்து மறுபடியும் வந்து பார்க்கும்போது மாசாணியம்மன் கோவில் திருநீரை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க அங்கேயே வந்து ரொம்ப வருஷமாக வேலை செய்யக்கூடிய காரணத்தினால வாரத்தினுடைய விடுமுறை அன்னைக்கு அவங்க சொர்ணா மற்றும் அவங்களுடைய அம்மா மாசாணியம்மன் கோவில் பக்கத்தில் தான் இருக்குது, பொள்ளாச்சி பக்கத்தில் போயிட்டு வருவது வழக்கம். ஸோ ஏதோ தப்பாக இருக்கு அப்படின்னு நினச்சி தான் திருநீரை கொண்டு வந்துருக்குங்க. கொண்டு வந்து இதெல்லாம் கேட்டுட்டு நேராக நெத்தியில் அந்த பெண் திருநீர் வச்ச உடனே டக்குன்னு வந்து நார்மல் ஆகிட்டாருங்க இந்த முத்து அப்படிங்கிற அல்லிமுத்து. என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி மயங்கி போய் கிடத்த அப்படிங்கும்போது ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாங்க. சொர்ணாவையே திருன்னு பார்க்குறாரு. அவருக்கு தெரிஞ்சிச்சு கூட்டிகிட்டு போனது சொர்ணா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி சொன்னா பயந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தவர் தாங்க. அப்படி நடந்த அன்றைய நாள் இருந்து கிட்டத்தட்ட 1 வார காலகட்டம் அல்லிமுத்து நார்மலாகவே இல்லைங்க. யாருக்கிட்டையும் சரியா பேசுறது கிடையாது, சொர்ணாவையும் பார்க்கறது கிடையாது. சொர்ணா பக்கத்தில் வந்து தெரியாமல் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் பக்கத்தில் வந்தாலும் தள்ளி விட்டு ஒதுங்கியே போறாருங்க. இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 நண்பர்களாக இருக்கக்கூடிய சூப்பர்வைசர்களும் நோட் பண்ணியிருக்காங்க. சரி ஏதோ தப்பாக நடந்துக்க மாட்டேங்க, அதை பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பெருசாக கேட்டுக்கலீங்க. நார்மல் ஆயிடுவான் போக அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டாங்க. 1 வார காலகட்டமாகியும் அல்லிமுத்து நார்மல் ஆகாத காரணத்தினால இந்த 2 ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அவங்களுடைய திண்டுக்கல் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கு சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதில் ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா அது வேண்டாம் அப்படி சொன்னால் இவன் நார்மல் ஆகிட்டான்னா நம்மளே திட்டுவான். அதே நேரத்தில் இவன் நார்மலாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு தெரிஞ்சு அப்படின்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இதை ஆசைப்பட்டு அவன் வாங்கின வேலை கடைசியில் நம்ம மேலே பழி விழுந்திருந்தா வேண்டாண்டா அவனே நார்மல் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே அந்த 2 சூப்பர்வைசர்களும் தேத்திக்கிட்டு கூடவே இருந்திருக்காங்க. ஆனால் அதற்கு பிறகு நடந்ததா அமானுஷ்ய புயல் அப்படின்னே சொல்லலாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா கரெக்டாக இந்த கடைசி இன்சிடென்ட் நடந்து 1 வார காலகட்டம் கழிச்சுங்க. நைட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மிட் நைட் டைமுங்க தூங்கிட்டாங்க 3 பேரும். கரெக்டாக 12 மணி 1 மணி இருக்குங்க. அந்த டைமில் அவங்களோட படுத்திருக்கக்கூடிய ரூமினுடைய வெளி சைடு இருந்து மெயின் டோரை வந்து பார்த்தீங்கன்னா தட்டி யாரோ கூப்பிடுறாங்க. யாரா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த சொர்ணா தாங்க கூப்பிடுறாங்க. அந்த 2 சூப்பர்வைசர்களும் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சரி 1 வாரம் பேசவே இல்லை, முத்துவை பார்க்க வந்திருப்பாங்களாட்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி படுத்துட்டாங்க. கடைசியா முத்து வா அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால தானா படுத்துட்டு இருந்த அல்லிமுத்து பெட்லேருந்து எந்திரிச்சு நேராக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பக்கத்தில் போறாருங்க. அப்படி மெயின் டோர் பக்கத்தில் போன பிறகு இந்த 2 சூப்பர்வைசர்களும் அப்படியே படுத்துக்கிட்டே பார்க்குறாங்க. அதற்கடுத்து அங்கே நின்று இருந்த அந்த சொர்ணா அப்படிங்கிற பெண் அல்லிமுத்துவை கையில் பிடிச்சிட்டு கூட்டிகிட்டே போகுதுங்க, கையோடு கூட்டிகிட்டு போகுது. இதை பார்த்துட்டு சரி 1 வாரம் பேசாத காரணத்தினால தனிமையை போய் பேசுவாங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 சூப்பர்வைசர்களும் ரூம்லேயே படுத்துட்டாங்க. அப்படி அந்த ரூமை விட்டு வெளியே போய் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுங்க. அந்த சூப்பர்வைசர் வந்து பார்த்துட்டே இருக்காங்க, வரவே இல்லை. ஏன்னா 1 மணி நேரமாச்சு இன்னும் வரலையே, எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பதற்காக 2 பேரும் எந்திரிச்சு நேராக வந்து எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது எங்கேயுமே அந்த 2 பேர்த்த காணுங்க. கடைசியாக அந்த எம்டிஎன்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்சிடென்ட் நடச்சல அங்கே போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது இந்த 2 சூப்பர்வைசர்களுக்கும் அப்படியே உயிர் நடுக்கும் வகையில் உடம்பே தூக்கி போடுற அளவுக்கு ஒரு சம்பவங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த எம்டிலேண்ட் இருக்கக்கூடிய பகுதியில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புட்கள் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அல்லிமுத்து யாரையோ கட்டி பிடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணியை கட்டி பிடிச்சி எப்படி இந்த முத்தம் கொடுக்குற மாதிரி செய்வாங்க அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காருங்க. இவர் யாரை கட்டி பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க நடுநடுங்கி போயிட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அல்லிமுத்து கட்டி பிடிச்சிருக்கிறது ஒரு வெண் புகை மாதிரிங்க, அப்படியே புகையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் மாதிரி இருக்குது, அதான் கட்டி பிடிச்சி அப்படி மாறி முத்தம் கொடுத்துருக்காருங்க. அந்த உருவம் அல்லிமுத்தை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிட்டு இருக்குது. இவங்க 2 பேரும் பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. ஷாக் ஆன உடனே அல்லிமுத்து அப்படின்னு சொல்லிட்டு கத்தன உடனே அந்த உருவம் சரட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து முத்து விட்டு அப்படியே புகை மாதிரி அந்த புதற்குள்ள மறைச்சிருச்சுங்க. அடுத்த செகண்டே முத்து வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு பொத்துன்னு கீழே வந்துட்டாருங்க. அப்போதான் இவங்களுக்கு புரிஞ்சிருக்கேன், ரூம்லேருந்து கூட்டு போனது சொர்ணா கிடையாது, ஏதோ ஒரு பெண்மணியினுடைய உருவம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த புகை மாதிரி இருந்தாலும் கூட அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய ஸ்ட்ரக்சர் தாங்க, ஒரு பெண்ணோட ஆன்மாவினுடைய ஸ்ட்ரக்சர் தான். உடனே அல்லிமுத்து மயக்கம் போட்டு கீழே வந்த காரணத்தினால தூக்கி 2 பேரும் தோளில் போட்டுட்டு வேகமாக ரூமுக்கு வந்துட்டாங்க.
ரூமுக்கு வந்து படுக்க வச்சுட்டு அந்த 3 குடும்பங்கள்கிட்ட சொல்லிங்க, ஏன்னா 2வது முறை நடக்குது. இனி நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் வந்தாங்கன்னா சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே டே நைட்டு யார் பார்க்கடா போன அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அப்படியே ஆங்காரமாயிட்டாருங்க அல்லிமுத்து. பதிலே பேசாம முறைச்சிக்கிட்டே வந்து படுத்துட்டாருங்க. என்னமோ தப்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 நண்பர்களுக்கும் தெரிஞ்சிருச்சுங்க. இதற்கு மேல நம்ம மறைக்க கூடாது, சொர்ணா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு 10 மணி 11 மணிக்கு அந்த கோழிக்கெல்லாம் தீவனம் போடும்போது சொர்ணாவை தனியாக கூப்பிட்டு அந்த சூப்பர்வைசர் வந்து சொல்லிட்டாங்க. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா உன் குரலில் ஒரு பெண்மணி கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, நீ தான் கூப்பிட அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தெரியாத மாதிரி படுத்துக்கிட்டோம். ஆனால் 1 மணி நேரம் கழிச்சு அவன் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது அந்த எம்டி லேண்ட் பக்கத்தில் ஏதோ ஒரு பெண்மணியை கட்டி தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதிரி பண்ணிட்டு இருந்தான். நீ தான் நினைச்சு பக்கத்தில் போய் பார்க்கும்போது ஒரு பெண்மணி மாதிரியே புகை மாதிரி உருவம் அந்த அவனை என்னமோ பண்ணிட்டு இருந்துச்சு அப்படி சொன்ன உடனே சொர்ணா ஓடும் பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கும் இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருவருக்கும் தெரிஞ்சிச்சுங்க. ஏன்னா அல்லிமுத்து ஃபர்ஸ்ட் டைம் நடந்த இன்சிடென்ட் யாருக்கிட்டையும் சொல்லி, ஏன்னா வித்தியாசமா வந்து யார்கிட்டையும் பேசாம மௌனமாக இருந்தார்ல, இப்போது இவங்களுக்கு புரிஞ்சிச்சு. இந்த டைம்ல தான் சொர்ணா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. 2 நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சொர்ணா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான நேரம் பார்த்து அல்லிமுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாசாணியம்மன் கோவிலுக்கு அவங்களுடைய அம்மாவுக்கே தெரியாம கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காருங்க. அதே மாதிரி 2 நாள் கழிச்சு ஃபீடிங் பண்ணும்போது அல்லிமுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக உட்காந்துருக்காருங்க தனிமையில. அந்த டைம்ல பக்கத்தில் நெருங்கி போய் முத்து நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம், நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்படி சொன்ன உடனே முத்து வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணி எந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு தள்ளி போக பார்த்துருக்காருங்க. கோவப்பட்ட சொர்ணா நான் சொல்லிட்டே இருக்கேன் நீ கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எங்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்டிருக்காருங்க அல்லிமுத்து பதிலா. அப்படி கேட்ட உடனே நம்ம மாசாணியம்மன் கோயிலுக்கு போகலாம், நான் வந்து போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லியிருக்குங்க. சொன்ன அடுத்த செகண்டே அல்லிமுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொர்ணாவை அந்த கோழி பண்ணையிலேயே ஓங்கி பலாரம் அடித்த வேகத்தில் பொத்துன்னு கீழே விழுந்து கோழிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கரிக்குதுங்க. அவர் அடித்த வேகத்தில் சொர்ணா கீழே விழுந்த காரணத்தினால கோழிகள் கொக்கரிக்கிறத பார்த்துட்டு சொர்ணாவுடைய அப்பா அம்மாவும் ஓடி வந்துட்டாங்க. அந்த 3 குடும்பங்களும் வந்துட்டாங்க. வந்து பார்க்கும்போது அல்லிமுத்து ஆங்காரமாக நின்றுருக்காருங்க. சொர்ணா வந்து அடி வாங்கி கீழே விழுந்திருக்காங்க. ஏதோ அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் இவர் மேனேஜர் போஸ்டிங் லெவலில் இருக்கிறவர், லவ் பண்ணுறதெல்லாம் சொர்ணாவுடைய ஃபேமிலிக்கு தெரியாது. சரி இந்த பெண் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோம் அதனால் அடிச்சிருப்பாங்க, நம்ம வறுமை கோட்டு கீழே இருக்கோம், நம்ம எதுவும் எதிர்த்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொர்ணாவுடைய அப்பா அம்மா கேட்கலீங்க. கோபத்தோடு ஆங்காரமாக நேராக ரூமுக்கே வந்துட்டாருங்க அல்லிமுத்து. இது எல்லாத்தையுமே இந்த சூப்பர்வைசராக இருக்கக்கூடிய 2 பேர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரூமுக்குள்ளே வந்த பிறகு 2 பேரும் சேர்ந்து போய் எதுக்குடா அந்த பொண்ணை அடிச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட காரணத்தினால அவங்களையும் தாக்க போயிட்டாருங்க இந்த முத்து அப்படிங்கிற அல்லிமுத்து. இதற்கு பிறகு நம்ம வெயிட் பண்ணா இவனுடைய உயிருக்கே ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த 2 நண்பர்கள் ஒரு நண்பர் என்ன பண்ணிட்டாருன்னா திண்டுக்கல் இருக்கக்கூடிய அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாருங்க. நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொன்ன உடனே அவங்களுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே காலையில் வந்துட்டாருங்க. வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க, 2-3 நாள் நீ வந்து இருந்துட்டு போ, நான் ஹையர் மேனேஜர்கிட்ட ஹெட் ஆஃபீஸில் பேசிட்டு அப்படின்னு சொன்ன காரணத்தினால சரி அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் சந்தேகத்தோட அவங்களுடைய அப்பாவோட அல்லிமுத்து கிளம்பி போறாருங்க. போகும்போது இந்த 2 சூப்பர்வைசர்கள் தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இவங்க 2 பற்றி முறைச்சிக்கிட்டே போறாருங்க. எப்படியோ தன்னுடைய நண்பனுக்கு சரியான போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நிம்மதி பெருமூச்சு விட்டு கோழிப்பண்ணையை பார்ப்பதற்காக வேலையை பார்ப்பதற்காக இங்கேயே இருந்திருக்காங்க. அங்கே திண்டுக்கலுக்கு போன பிறகு 2 நாள் தாங்க நார்மலாக இருந்திருக்காரு. 2வது நாள் இரவு நடந்தது அவங்களுடைய பெற்றோர்களையே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் படுத்தவர் தாங்க. திண்டுக்கல் இருக்கக்கூடிய அவங்களுடைய வீட்டை பொறுத்தது இந்த நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி ரூம் தாங்க. தங்கச்சி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்து ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க. அவங்க தங்கச்சி அப்பா அம்மா ஹாலில் படுப்பது பழக்கங்க. இந்த அல்லிமுகத்துக்கு தனியாக ரூம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, நைட்டு ஒரு 1 மணி 1:30 மணி இருக்குங்க. அந்த டைமில் அவங்களுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஹாலில் படுத்திருக்கக்கூடிய இடத்துல தாளம்பூ வாசம் பயங்கரமாக அடிச்சிருக்குங்க. ஏன்னா தாளம்பூ வாசம் இப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா அம்மா எந்திரிச்சு நின்று சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்களுடைய கண்களில் பார்த்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடுநடுங்கி போயிட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுடைய மெயின் டோர் கதவு பூட்டி உள்தாப்பால் தாங்க போட்டிருக்கு. அந்த மெயின் டோர்லேருந்து கதவை வந்து உள்ளூரி வர்ற மாதிரி ஒரு புகை மாதிரி பெண்மணியினுடைய உருவம் அப்படியே அந்த மெயின் டோர் வழியாக வந்து இவங்க படுத்துக்கூடிய ஹாலை தாண்டி அல்லிமுத்து இருக்கக்கூடிய ரூம்குள்ளே போகுதுங்க. இதை கண்ணிருக்க பார்த்து அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு கொஞ்ச நேரம் என்ன நடக்குதுன்னே தெரியலிங்க. சிலை மாதிரி அப்படியே நின்றுட்டாங்க. அதற்கடுத்து ரூம்குள்ளே போன உடனே ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தாங்க சுதாரிச்சிருக்காங்க. ஐயோ ஏதோ ஒரு உருவம் உள்ள போன மாதிரி இருந்துச்சு பையனுடைய ரூம்குள்ள அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு போய் பார்க்கும்போது நடுநடுக்கி போயிட்டாங்க. அல்லிமுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டலில் படுத்துருக்காருங்க. அவருக்கு மேலே வந்து அந்த பெண் மாதிரி கூடிய உருவம் அப்படியே புகை மாதிரி மேலே படுத்து நெளிஞ்சிட்டு இருக்குங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே அவங்களுடைய அம்மா வந்து பயந்த சுவாங்க வேகமாக பூஜை ரூமை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலீங்க. அவர் வருடம் வந்து பார்த்தீங்கன்னா பரணிக்கு காவடி எடுப்பது வழக்கங்க. அந்த காரணத்தினால பெரம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, காவடி பெரம்பு, அந்த பெரம்பை வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் பக்கத்தில் எப்போதுமே வச்சிருப்பாருங்க. அந்த பெரம்பை வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போய் எடுத்துட்டு ரூம்குள்ளே போனது தாங்க.
போன அடுத்த செகண்டே அந்த அல்லிமுத்து அப்படிங்கிற அந்த நபர் மேலே படுத்திருந்த உருவம் சரசரன்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜன்னல் அப்படியே புகை மாதிரி போயிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த உருவம் அப்படி போகும்போது ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா அழுகுரலிட்டு கூச்சல் விடுவாங்கல்ல, அந்த மாதிரி சத்தத்தை எழுப்பிட்டே போகுதுங்க. இவ்வளவு நடந்தும் கூட அல்லிமுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு முடிச்சுட்டாங்க இருக்காரு, எந்த வித பதிலும் சொல்லாமல் அப்படியே சிலை மாதிரி படுத்திருக்காருங்க. அதற்கடுத்து அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் அந்த உருவம் போன பின்னாடி பக்கத்தில் ஓடி வந்து என்னடாச்சு கேட்கும்போது அவங்களுடைய அப்பா அம்மாவையே எதிர்க்கிறாருங்க. கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா முறைச்சு பார்க்குறாரு. ஏதோ பையன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுடைய அப்பா காலையில் வரைக்கும் நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கலாம், காலையில் இதுக்கு வேற ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாருங்க. ஒரு அரை மணி நேரம் பக்கத்தில் அவருடைய கட்டலே இருந்துட்டு காலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேரை போட்டு உட்காந்துட்டாங்க அவங்களுடைய அப்பா அம்மா. அதே நேரத்தில் கோழிப்பண்ணையில் தங்கியிருக்கக்கூடிய அந்த 2 சூப்பர்வைசர் நண்பர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த வீட்டில் இப்போது நடந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இதுக்கு தான்ப்பா நான் வந்து கூப்பிட்டு போக சொன்னோம், அவன் எதனால பாதிக்கப்பட்டிருக்கான், நாங்களும் அந்த உருவத்தை 2-3 டைம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் சொர்ணா அப்படிங்கிற பொண்ணு அல்லிமுத்துவை லவ் பண்ணிட்டு இருக்கல, அந்த விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அந்த பெண்ணுடைய உருவம் மாதிரி தான் வந்து கூட்டிட்டு போச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்ணை பற்றி அல்லிமுத்துவனுடைய அப்பா ஃபுல் டீட்டெயில் கேட்டிருக்காருங்க. கேட்ட பிறகு காலையில் ஒரு 4 மணி 5 மணிக்கு அந்த சொர்ணா அப்படிங்கிற பெண் எப்போதுமே எந்திரிச்சு அந்த ஃபீட் பண்ணுறதுக்காக வெளியே வருவாங்களான்னு கோழிகளுக்கு. இதையெல்லாம் அந்த 2 சூப்பர்வைசர் சொல்லிட்டாங்க. இப்படி சொன்ன உடனே அந்த பெண் அழுக ஆரம்பிச்சு காலையில் ஒரு திட்டம் திட்டிருக்காங்க. நான் கோயிலுக்கு மாசாணியம்மன் கோயிலுக்கு தனியாக போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா அப்பாட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இந்த சூப்பர்வைசர் ஒருத்தர் இருந்தார்ல, 2 பேரில் ஒருத்தரை கூப்பிட்டு நேராக திண்டுக்கலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கே வந்துருச்சுங்க. வீட்டுக்கு வந்தாலும் கூட அல்லிமுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித ரெஸ்பான்ஸும் பண்ணலீங்க. அந்த பெண் வந்த உடனே எந்திரிச்சு விலகி போறாரு. ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறத பார்த்து அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போச்சுங்க. நம்முடைய மகன் மேலே இவ்வளவு பாசம் வச்சிருக்க பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த பெண் ஒரு வார்த்தையை அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. தப்பா நினைக்காதீங்க, உங்க மகனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். உங்கள் அளவுக்கு நான் வசதி இல்லைனாலும் கூட இவர் மேலே நான் உயரே வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன காரணத்தினால அவங்களுடைய அப்பாவுக்கு மனசு இறங்கி போச்சுங்க. அந்த டைமில் அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருக்கும்போது மாசாணியம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோழிப்பண்ணையில் ஒரு டைம் சொல்லும்போது ஓங்கி பலரும் அடிச்சிட்டாரில் அல்லிமுத்து. அந்த விஷயத்தை யதார்த்தமாக சொல்லிருச்சுங்க. சொன்ன உடனே அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு சிங்க் ஆயிடுச்சுங்க. மாசாணியம்மன் கோவில் போகலாம்னு சொன்ன உடனே அடிச்சிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆன்மா அதுக்கு பயப்படுது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு சொல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து திண்டுக்கல்லேருந்து மாசாணியம்மன் கோவிலுக்கு பையனை கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாருங்க. உடனே ஒரு காரை அரேஞ்ச் பண்ணி அந்த கோழிப்பண்ணைக்கு தான் கூட்டு போகிறோம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால சரின்னு சொல்லிட்டு அல்லிமுத்தும் ஏறிட்டாருங்க. நேராக பொள்ளாச்சியேடு வந்துட்டு அதற்கு பிறகு மாசாணியம்மன் கோவிலுக்கு கூட்டு போயிட்டாங்க. மாசாணியம்மன் கோவில் அந்த ஆர்ச் பக்கத்தில் நெருங்க பயங்கரமாக கூச்சலிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாருங்க. அதற்கு பிறகு எல்லாம் கட்டுப்படுத்தி எடுத்து போய் மாசாணியம்மன் கோவில் அந்த என்ட்ரன்ஸ் பக்கத்தில் இறக்கி விட்டாதாங்க. இறக்கி விட்ட உடனே அந்த குளவை சத்தம் எழுப்புவாங்கல்ல, அந்த மாதிரி குளவை சத்தத்தை எழுப்பிக்கிட்டு பயங்கர ஆவேசமாக அந்த கோவிலை சுற்றி வந்துட்டு அந்த இடத்த விட்டு தாண்ட முடியலைங்க அவரால். அதற்கு பிறகு உள்ளே இருந்த அந்த கோவில் பூசாரிகள் ஓடி வந்து இவரை வந்து கட்டுப்படுத்தி உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு நீ யாரு என்ன அப்படி சொல்லி கேட்கும்போது ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்குதுங்க. அல்லிமுத்துவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய பெண்மணியினுடைய ஆவியினுடைய பேர் லதா அப்படிங்கிற பெண்ணுங்க. அந்த லதா அப்படிங்கிற பெண் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கோழிப்பண்ணை அமைச்சிருக்காங்கல்ல 7 ஏக்கர், இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளாமை பூமியா ஒரு குடும்பத்துக்கிட்ட இருந்திருக்குங்க. அப்போது அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளராக இருந்த மகள் தாங்க இந்த லதா அப்படிங்கிற பெண். அவங்களுக்கும் 21 வயசோ 22 வயசோ இருந்திருக்குங்க. அந்த லதா அப்படிங்கிற பெண் உயிரோடு இருக்கும்போது அவ்வளவு சொத்துக்கும் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் கூட சரியான பெண்மணி கிடையாதுங்க. எந்த வாலிபர்களாக இருந்தாலும் கூட டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆயிடுவாங்களாட்டிருக்குங்க. நிறைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம ஆண்களோடு பழக்கம் வச்சுருந்துருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த 7 ஏக்கர் தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல கிணறு விழுந்துருக்கு பாசனத்திற்காக. அந்த கிணத்துக்குள்ளே விழுந்து அந்த பெண் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தவறான பெண் அப்படிங்கிற காரணத்தில் கொண்டுட்டாங்களா அல்லது அந்த பெண் உண்மையிலேயே தவறி விழுந்து இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலீங்க. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 1 வருட காலகட்டம் கழிச்சு தான் அந்த தோட்டத்து உரிமையாளர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாப்புலராக இருக்கக்கூடிய இந்த கோழிப்பண்ணை பிராண்டுக்கு வந்து வித்திருக்காருங்க. அப்போது அந்த கோழிப்பண்ணைக்காக வாங்கின அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிணத்தை ஜேசிபி போட்டு நிரவி வந்து பார்த்தீங்கன்னா மட்டம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 வருடங்கள் 6 வருடங்கள் ஆன காரணத்தினால அந்த பெண் அப்படி இறந்து போனது அந்த கிணறு இருந்ததே நிறைய பேருக்கு தெரியலீங்க. அந்த கோழிப்பண்ணையில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு லதா அப்படிங்கிற அந்த இறந்து போன பெண்மணியினுடைய ஆவி இந்த அல்லிமுத்துவனுடைய உடம்பு வந்து அத்தனையும் சொல்லுதுங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இத்தனை வருடங்கள் கழிச்சு அல்லிமுத்துவை மட்டும் ஏன் ப்ரொசஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அல்லிமுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேரில் மட்டும் இல்லைங்க, கொஞ்சம் டேலண்டான நபர் மட்டும் இல்லாமல் கட்டுடைமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு வாலிபருங்க. அந்த காரணத்தினால தான் அல்லிமுத்து மேலே ஆசைப்பட்டு அவரை ப்ரொசஸ் பண்ணி எல்லா வேலையும் செஞ்சுருக்குங்க. அதே மாதிரி முதல் முறை வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து பார்த்தீங்கன்னா தந்தூரி சிக்கனை நெருப்பு மூட்டி பண்ணும்போது நரி தூக்கிட்டு போச்சுன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் செஞ்சது நரி கிடையாதுங்க. இந்த இறந்து போன லதா அப்படிங்கிற பெண்மணியினுடைய ஆன்மாதாங்க. எல்லா நிகழ்வுகளுக்கு காரணம் அந்த லதா அப்படிங்கிற பெண்மணியினுடைய ஆவிதா அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய வாயினாலேயே அல்லிமுத்துனுடைய உடம்பு வந்து சொல்லிருச்சுங்க.
எல்லாத்தையும் கேட்டு அந்த கோவில் பூசாரி இது தவறு, உன்னுடைய ஆசைக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை நீ வந்து வாழ்க்கையை கெடுக்கலாம்னு சொல்லிட்டா அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இப்போதே நீயா வந்து பார்த்தீங்கன்னா சத்தியவாக்கு கொடுத்துட்டு விலகி போகிறது நல்லது, இல்லைன்னா மாசாணியம்மன் கோவிலுக்கு முன்னாடி இழுத்துட்டு போய் அந்த ரிச்சுவலை பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால அதற்கு பின்னாடி அடிபணிச்சிருக்குங்க. அதே நேரத்தில் இப்படி கூட்டிகிட்டு போகும்போது சொர்ணா அப்படிங்கிற பெண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா கூட தாங்க காரில் வந்திருக்காங்க. ஏன்னா திண்டுக்கல்ல இருந்தாலும் கூப்பிட்டு வந்தாங்க. அந்த பெண்ணும் அங்கே போயிருச்சுன்னு சொன்னாலே அந்த பெண்ணும் வந்திருக்காங்க. அதற்கு பிறகு அந்த ரிச்சுவல்லாம் பண்ணி அல்லுமுத்துவனுடைய உடம்புலேருந்து அந்த லதா அப்படிங்கிற பெண்மணியினுடைய ஆவியை விளக்கி வச்சிருக்காங்க. இந்த நிகழ்வு நடந்து கரெக்டாக ஒரு 3 மாத காலகட்டம் கழிச்சுங்க. இந்த சொர்ணா அப்படிங்கிற பெண் வந்து பார்த்தீங்கன்னா அல்லிமுத்து மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த காதல் காரணத்தினால அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு கோழி பண்ணக்கூடிய அந்த அப்பா அம்மாகிட்டே போய் பொண்ணு கேட்டு அவரையே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களாமங்க அல்லிமுத்துவுக்கு. அல்லிமுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை யூஸ் பண்ணி தூக்கி போட்டலான்னு தான் நினைச்சாரு. ஆனால் கஷ்டப்படும் போதும் கூடயே இருந்து அவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்ட பெண் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அல்லிமுத்து வந்து பார்த்தீங்கன்னா காதலியாக இருந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா மனைவியை எடுத்துக்கிட்டாருங்க. 2005ஆம் காலகட்டத்தில் அல்லிமுத்துவுக்கு இந்த சம்பவம் நடந்துச்சுங்க. இப்போது கண்டிப்பாக ஒரு 40 வயசு 45 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காருங்க. டைம் கிடைச்ச காரணத்தினால இந்த நிகழ்வை நம்மளுக்கு அப்படியே ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த நிகழ்வை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.